ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.10. பாருங்கள், கொஸ்டின் படிக்கலாம். ப்ரூவ் தட் sin a divided by 1 minus cos a plus sin a divided by 1 minus cos a equal to 2 cosecant a. ஸோ sin a divided by 1 plus cos a plus sin a divided by 1 minus cos a இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் எடுத்து நம்ம வந்து எல்ஹெச்எஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்குறோன்னா, இந்த டினாமினேட்டர்ஸ் இது ரெண்டு ஃப்ராக்ஷன் தானே, அப்போ டினாமினேட்டர்ஸ் பாருங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, நோ தானே. இங்கே 1 ப்ளஸ் இருக்குது, இங்கே 1 மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நம்ம மைண்டில் என்ன தோணும், கிராஸ் பண்ணணும்னு தோணும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஸ்டெப் கிராஸ் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சைன் ஏவை அப்படியே எழுதிக்கோங்க. 1 மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏன்னு வரும், டிவைடட் பை 1 plus cos a into 1 minus cos a இருக்கும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா a plus b into a minus b மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அதனுடைய ஆன்சரு, சரிங்களா. அப்போ ஏங்கிற பிளேஸில் 1 இருக்குது, பிங்கிற பிளேஸில் காசு இருக்குது. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் என்ன பண்ணணும்னா, இந்த சைனியை வந்து 2 டேர்ம்ஸ்க்கும் காமன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த 2 டேர்ம்ஸு இங்கே இருக்கக்கூடிய சைனியவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். சைன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டிவைடட் பை 1 ஸ்கொயர்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏ. பாருங்கள், இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இங்கே ப்ளஸ் சைனே காசே இருக்குது, இங்கே என்ன இருக்குது நமக்கு மைனஸ். ஸோ ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறீங்க. இங்கே ஒரு சைனியே இருக்குது பாருங்கள், சைனியே, இங்கே ஒரு சைனியே இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 சைனேன்னு வரும் இல்லைங்களா. அப்போ 2 சைன் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு வேறு என்ன எழுதலாம், நம்ம சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். நமக்கு அது தெரிஞ்சது தான். ஸோ சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இதில் இந்த சைன் ஏவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயரில் இருக்கக்கூடிய சைன் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு வரும், 2 டிவைடட் பை சைன் ஏன்னு வரும் இல்லையா. இதை வந்து எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 1 பை சைன் ஏ, 2 இன்ட்டு 1 பை சைன் ஏ. 1 பை சைன் ஏங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, கொசிக்கன் ஏ அப்படிங்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 இன்ட்டு கொசிக்கன் ஏ அப்படிங்கிற ஆன்சரை எழுதுகிறோம். பாருங்கள், எல்ஹெச்எஸ்ஸில் அது தானே கேட்டிருந்தாங்க நமக்கு, சாரி ஆர்ஹெச்எஸ்ஸில் நமக்கு 2 கொசிக்கன் ஏன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சம்மில் நீ ஒரு என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. ஒவ்வொரு டேர்மையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் சைனே காசியாவை என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பையில் இருக்கக்கூடிய 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம சைன் ஸ்கொயர்னு எழுதிட்டு கேன்சல் பண்ணோம். அப்போ 2 பை சைன் ஏன்னு கிடச்சிது. 2 பை சைன் ஏ 2 இன்ட்டு 1 பை சைன் ஏங்கிற மீனிங்